வரலாறு தெரியாத நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளவு கொடுமை நடக்குது, சவுதி தலை போடல, எங்க மியான்மர்ல தலை போடல. உங்களுக்கு தெரியும், கிங் ஃபைசலுடைய ஆட்சி காலத்தில் பர்மாவில் பெரிய கொடுமை நடந்த நேரத்தில் இந்த நாடு திறந்து விடப்பட்டது, வாங்க இங்கன்னு சொல்லி. எவ்வளவு பேர் என்ன செய்யலாம் வரலாம். இன்றைக்கு மக்காவுடைய சனத்தொகையில் பர்மா மக்கள் 15%. 15% மக்கள். இப்படி ஈரானுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு நடிப்பு. பர்மால இருந்து கொண்டு வந்ததெல்லாம் ஒரு நடிப்புன்னு முடிச்சிருவாங்க. ஆனா ஈரானுக்கு எதுவும் கேள்விப்படலையே, அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கும். இது மூளை உள்ளவண்ட வேலையா அல்லது நோக்கம் உள்ளவண்ட வேலையா? இந்த பதில் கண் முன்னால நம்ம கண்டுகொள்கிறோம். பர்மா மக்களுக்கான கதவு அங்க என்றைக்கும் அவன் திறந்ததில்லை, என்றைக்கும் திறந்தது கிடையாது. ஈரானுக்கு போனவர்களிடத்தில் நீங்கள் விசாரியுங்கள், தலைநகரில் யூதர்களுக்கான மத ஆலயம் உண்டு, அஹ்லு சுன்னாவுக்கு ஒரு பள்ளி இல்லை. தலைநகரில் யூதர்களுக்கான வணக்கஸ்தலம் உண்டு, முஸ்லிம்களுக்கான ஒரு பள்ளி இல்லை. முடிஞ்சா நிரூபிக்க சொல்லுங்க, கட்டவும் முடியாது. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கான ஒரு பள்ளி கூட இல்லை. எப்படி நமது நாடுகளில் சிறுபான்மைக்காக பல அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றனவோ, அதுபோல அஹ்லு சுன்னாவுக்காக பல அமைப்புகள் அங்கே என்ன செய்யுது, போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன காரணம்? அஸ்பஹான் என்ற ஒரு மாநிலம், ஈரானது மாநிலம். அதிலே பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறார்கள். அங்குள்ள யூதர்கள் இருந்து பலர் இடம்பெயர்ந்து எங்க போறாங்க, இஸ்ரேலுக்கு போறாங்க. அதனால இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் உறவு உண்டு. அங்க யூதர்கள் இருக்கிற நாடு, யூதர்கள் இருக்கிற நாடு அது. இங்க யூத ஒரு பாஸ்போர்ட்ல யாரா இங்க வரலாமா? வர முடியாது. அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? நடிப்பு. அதுக்கு என்ன பேர்? நடிப்பு. பாஸ்போர்ட்டோட போக முடியுமெண்டா அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா, தூர பார்வை, கோர பார்வை. இதெல்லாம் அன்புள்ள சகோதரர்களே, யாருக்காவது நேர்மையாக நின்று பேச முடியுமா? விளக்கம் கேட்க முடியுமா? முடியாது. இப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நாங்க என்றைக்கும் பேசுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஹிஸ்டரியோட வரணும், உணர்வோடு வரக்கூடாது. ஹிஸ்டரியோட வரணும். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒவ்வொரு இடமாக பிரிச்சு பிரிச்சு நம்ம கேள்வி கேட்போம். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ரெடியா இருக்கணும். கடந்த காலத்தை விடு என்று சொல்லக்கூடாது, நவீன காலத்தை விடு என்று சொல்லக்கூடாது. ரெண்டையும் கேட்டு பேசினோம் என்று சொன்னால், திருப்பியும் நான் தான் சொல்கிறேன், இவர்கள் யாருடைய கைக்கூலிகளாக இருக்கலாம், யாருடைய பாதுகாப்பாளர் இருக்கலாம். ஆனால் ஈரான் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயங்கள் யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. யாரும் மறைக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் உலகத்தின் மிகப்பெரிய 2 த்ரெட் என்ன தெரியுமா? ஒன்று ஹவாரிஜிகள், இரண்டாவது ஷியாக்கள். என்றைக்கும் என்றைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய முதல் பிரிவு யாரு? ஹவாரிஜிகள். இரண்டாவது தோன்றியவர்கள் யார்? ஷியாக்கள். என்றைக்கும் அவர்கள் பாதகமானவர்கள் தான் அந்த 2 பேரும். ஹவாரிஜிகள் யார்? சுருக்கமாக விளங்குங்க, மார்க்க அறிவில்லாத அதீத மார்க்கப்பட்டுள்ளவர்கள். என்ன இல்லாதவர்கள்? மார்க்க அறிவில்லாத, மார்க்கம் அதீத பற்றுள்ளவர்கள். நோக்கம் நல்லது, அவங்க இஸ்லாமிய கிலாபத்தை ஏற்படுத்தணும் நோக்கம், நல்ல நோக்கம், அறிவு இன்மை. இதனால ஆயுதம் தூங்கி முஸ்லிம கூட போடுற அளவுக்கு என்னது போராடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அங்க நடந்தது ஒரு டாம் விளையாட்டு, சிரியால நடந்து கொண்டிருந்தது ஒரு டாம் விளையாட்டு. அதாவது ஜெய்ஷுல் ஹுர், சுதந்திரமான அந்த படையினர் என்றவர்கள் இறங்கி போராடி கொண்டிருக்கிறாங்க. இங்க ஜபஹத்துன் நுஸ்ரான் ஒரு படை போராடி கொண்டிருக்குது. வெற்றி பெற மாதிரி வந்தோன்னே இந்த குரூப் இறக்கி விட்டாங்க, அடுத்த குரூப் என்ன செஞ்சாங்க, இறக்கி விட்டாங்க. நாங்க தான் ஹிலாபத்தை இறக்கி விட்டு அடுத்து என்ன நடக்கும்? உள் சண்டை. ஹவாரிஜிகள் மிக ஆபத்தானவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு. ஹவாரிஜிகள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிகவும் ஆபத்தானவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அடக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததா வரலையா? அந்த நிலைமை வந்து. ஷியாக்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் எப்பொழுதும். காரணம், அவர்கள் பாரசீக கனவோடு வாழ்கின்றவர்கள், அவர்கள் பாரசீக சாம்ராஜ்ய கனவோடு வாழ்கின்றவர்கள். யூதர்களுக்கு அவர்கள் என்றைக்கும் பகைவர்களாக இருந்ததில்லை. பதலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்தில் ராஃபிலா லில் யஹூத் என்று 2 பெரிய நூட்கள் வெளியிட்டார்கள். யகூதிகளும் ஷியாக்களும் கொள்கை ரீதியாக எப்படியெல்லாம் ஒன்றுபட்டு வருவார்கள், அப்படி என்பதற்கான முழுமையான இது என்ன செஞ்சாங்க, போட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான காரணம், நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்களுக்கான காரணம், இஸ்லாமிய சமுதாயம் இந்த 2ஐயும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிட்டு வருவதை நம்ம உணர வேண்டும். சரி, நமது நாட்டில் நம்ம ஷியாக்களை ஆதரிக்கின்றனர், ஷியா கொள்கையில ஆதரிக்கின்றவர்கள் இந்த இமாமியத்து கோட்பாடின் காரணமாக ஆதரிக்கிற ஒரு பிரிவுகளை, ஒரு போக்கினரை நம்ம சுட்டி காட்டினேன். இன்னொரு போக்கினரும் இருக்கிறாங்க, அது நம்ம இன்னும் விளங்கல சகோதரிகளே. ஆனால் ஆயுதம் அவர்கள் கையில போனா நாங்க யார் என்றது அவங்க காட்டுவாங்க, நாங்க யார் என்பதை
அவர்கள் காட்டுவார்கள். அடுத்தவங்க யார் தெரியுமா? சூஃபிகள், தரிகா பிரிவினர். அவர்களுக்கும் அவருடைய எல்லா சில்சிலாம் எங்க போய் முடியும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் முடியும். அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ போய் என்ன செய்யாது, முடியாது. அவர்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல, நல்லவர்கள் அல்ல. அப்ப சில்சிலா உண்டு, அங்க போய் தெரியாமலா போய் முடிய வேண்டியதானே? முடியலையே, எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சில்சிலா போய் முடியுது. யார் ஊடாக போனாலும் சரி, அப்துல் காதர் ஜெயிலானி ஊடாக போனாலும் சரி, நாகூர் ஊடாக எவர் ஊடாக போனாலும் சரி, முடிகிற சில்சிலா எங்க முடியும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே ஜம்ப் அடிச்சு ஹிதருக்கு போயிடும். இப்படித்தான் நிக்கிறே தவிர இவர்கள போய் என்னது ஒரு இதை பக்கல எல்லாம் அளவியா சேர்ந்துதான் வரும். அளவியா சேர்ந்து வரக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப இன்றைக்குள்ள பஷார் அல்-அஸத் என்ன பிரிவை சார்ந்தவர்? அலவியா, நுசைரியா பிரிவை சார்ந்தவர். அன்புள்ள சகோதரர், இவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நமது நாட்டில் இப்ப அதாவது இந்தியாவிலே RSS உடைய அந்த பயங்கரவாதம் திட்டமிட்டு அது வேறு ஊண்டிட்டு விளங்கிட்டா. இப்ப வேறு ஊண்டி கொண்டு வரக்கூடிய ஒரு பயங்கரவாத இலங்கையில BBS. இவங்க அடிக்கடி அந்த பேசக்கூடியவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, நான் இந்தியாவில் அப்படி பேசியதாக அறியல தெரியாது. எப்படி பேசுறாங்கன்னு சொன்னால், இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களை நாம் குறை சொல்லவில்லை, இந்த நாட்டில் எல்லா முஸ்லிம்களையும் நான் குறை சொல்லல. இங்க இந்த முகத்தை மூடிக்கண்டு இந்த ஜுப்பாவை போட்டுட்டு ஒரு பயங்கரவாதிகள் மாதிரி கரண்டைக்கு மேல உடுத்துட்டு தாடியை வளர்த்துட்டு தெரிஞ்சிருக்கிறாங்களே, இவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன், இவர்களைத்தான் நாங்க சொல்றோம். மத்தவங்க அவங்க எல்லாம் எங்க நாட்டில் பழைய குடிகள் விளங்கிட்டா, பழைய குடிகள் சோனகர்கள் நம்ம நாட்டில் சொல்லுவாங்க விளங்கிட்டா. நம்ம இந்தியாவில சோனகர் தெரியலாம் விளங்கிட்டா, இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இது யாரா இவன் இப்படி பிரிச்சா, இவனுக்கு என்ன அவ்வளோ விளக்கமாய்க்கு அகைதால அப்படின்னு பார்த்தா இன்ஃபார்ம் விளங்கிட்டா. இங்கிருந்து இன்ஃபார்ம சேர்க்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. என்ன சேர்க்கிறது? எல்லாம் இவங்களால தான் பிரச்சனை, நாங்கெல்லாம் ஒன்று கொண்டா எப்படி வாழ்ந்த ஒரு காலத்துல அப்படி என்ற பிரச்சனையை தெளிவா விளங்கப்படுத்துறாங்க. தெளிவாக என்ன செய்யறாங்க? விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு அவர் நீங்கள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்றாங்க. யார சொல்றாங்க? இதுல தௌஹீத்வாதிகளை மட்டுமல்ல, தரீகா அல்லாத எல்லோரையும். தரீகா அல்லாம யார் யாரெல்லாம் நீங்க இந்த நாட்டில் இருக்கிறீங்க, உங்க எல்லாம் யாரு? புதுசாக வந்த முடன் முஸ்லிம்ஸ். இவங்கெல்லாம் சரி வர மாட்டாங்க, இவர்கள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படி என்றதுல இவங்க தங்களே தரீகா காப்பாத்தினா சரி. ஏண்டா ஏற்கனவே அவங்க நம்மளே அழிக்க ட்ரை பண்ணவங்க தானே. பள்ளிகள்ல பூந்து அடிச்சு உடைச்சி கொன்று விரட்டி ட்ரை பண்ணவங்க. இப்ப ஆயுதம் அவங்களோட கையில மத்தவங்களோட கையில போச்சுன்னு வைங்களே, சப்போர்ட் பண்ணுவார்கள் போல அவங்களோட பேச்செல்லாம் என்ன செய்யுது இருக்குது. பேரிட்டு சொல்றாங்க. நம்ம இளைஞர்கள் ஆச்சரியப்படுகிறோம். படித்த சில மக்கள் பேசுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், நம்ம ஒரு தலைவருடைய செய்தியை போடுறோம், இந்த நாட்டு மக்கள் எப்படி சிங்களவர்கள் போன்று இந்த நாட்டு மக்களும் பழையவர்கள் என்று ஒரு தலைவர் சொன்ன செய்தியை போடுறோம். உடனே போடுறாங்க, அது அவர் சொல்றது யாரு தெரியுமா? இங்கிருந்து பூர்வீக குடி முஸ்லீம்கள் சொல்றாங்க, உங்களை சொல்லவில்லை அப்படின்றாரு. யார் நாங்கன்னு பார்த்தா இதுதான். இவங்கெல்லாம் திடீர்னு செட்டப்ல உளுந்த மாதிரி என்னது இவர்களை பிரிச்ச பேசுறாங்க. இது எங்கிருந்து வந்த ஏஜெண்டா? இது இப்படி ரெண்டா பிரிச்சா யார் இவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், என்றைக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க, கவர்மெண்ட் எப்பொழுதும் அரசாங்கம் எப்பொழுதும் ஷியாக்களுக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். ஏண்டா எந்த கொள்கையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய டோட்டல் தைரியம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு எதிராக என்றைக்கும் என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். என்றைக்கும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். நம்ம நாட்டில் மிகவும் வேறு உண்டு இருக்கக்கூடிய அமைப்பு எது? போரா. மிகவும் வேறு உண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அவர்களுக்கு அப்படியே பெரிய லிங்க் உள்ள நாடு ஈரான். அவர்களுக்கு இடையில சில சில விரோதங்கள் இருக்கு பிரிவு அடிப்படையில், ஆனால் லிங்க் உள்ள நாடு அதுதான். அன்புள்ள சகோதரர்களை, அவர்களுக்கும் ஜொரஸ்டியன்களுக்கும் மஜூசியலுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும், ஜொரஸ்டியன்ஸுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் இது இரண்டாவது ஹவாரிஜ் பயங்கரவாதம் தான். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் யார் வன்முறையால் அணுகணும் என்று நினைக்கிறாங்களோ அது என்னது, அதான் ஹவாரிஜ் கொண்ட பயங்கரவாதம். முஸ்லிம் சமுதாயத்தில் எவ்வளவு காதியானிகளாகி ஷியாக்களாகி யாராக இருக்கலாம், வெட்டி கொண்டு அணுகணும் என்ற பயங்கரவாதத்தை யார் நிலைநாட்டினாலும் அவன் பேர் என்ன, அவன் ஹவாரிஜ் சிந்தனை உள்ளவன் தான். ஆயுதம் நீட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய கொள்கை அந்த என்ற அளவுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அவங்க தனிப்பிரிவா போய் ஆட்சி அறிவிச்ச நேரம் கூட அலி ரலியல்லாஹு என்ன செய்யல, ஒன்றும் சொல்லல. ஆனா ஒரு முஸ்லிம் கொண்ட நேரத்தை தான் சொன்னாங்க, இஹ்வானுனா பகவ் அலைனா, எங்கள் சகோதரர்கள் எங்களுக்கு ஏற அத்துமீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் ஒன்றும் சொல்லல. அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எம்மை சூழ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அடிப்படையை நீங்க வைத்து திருப்பியும் எனது பணிவான வேண்டுகோள், நம்ம பேசுறதுல தெளிவாக விளங்கும், சவுதி ஆதரவு விளங்கும், அரபு ஆதரவு விளங்கும், அது ஒரு பக்கத்துல வைங்க. நம்ம ஆதரவாளரா இல்லையா அதுக்கு என்ன பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த செய்தியில நான் சொல்ல நினைக்கிறேன். எதிர்க்கிறவர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா,
நேர்மையாக ஈரானையும் சேர்த்து எதிர்ங்க. அவர்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த பங்களிப்பை ஏதாவது காட்ட முடியுமான காட்டுங்க. அப்படி ஏதாவது என்ன பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க, என்ன கிராத் போட்டி நடத்திப்பாங்க நாட்டுக்கு வந்து, அவ்வளவுதான். வேற ஏதாவது நம்ம நாடுகளில் பங்களிப்பு செய்திருக்கிறார்களா என்றா என்ன செய்யுங்க, காட்டுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி செய்யாத ஒரு சமுதாயத்தை என்றைக்கு நம்பிவிட வேண்டாம். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த சமுதாயத்தால் மிகப்பெரிய அநியாயத்தை தான் இந்த சமுதாயம் என்ன செய்கிறது, அடைந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இன்னும் பாரசீக புரட்சி கனவோடும் வல்லரசு கனவோடும் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயங்கரவாதம் தான் இதுல நடந்து கொண்டிருக்கு. தயவு செய்து எந்த நாடுகளை விமர்சிக்கின்றவர்கள்ட்ட நண்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட நான் பணிவாக கேட்டுக்கொள்ற விஷயம் இதை சேர்த்து கொஞ்சம் விமர்சிங்க. டெய்லி எதை பத்தி பேசுகிறோம், என்னோட இதையும் பத்தி என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேசுங்க. எதையும் பற்றி ஈரான் என்ன இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு, அதையும் சேர்த்து பேசுனீங்கன்னா நீங்க நடுநிலையார் என்ற ஒரு சிந்தனையா நம்மளுக்கு என்ன செய்யும், விளங்கும். அமெரிக்காவை ஏசுற நேரத்தில் அப்படியே ரஷ்யாவும் சேர்த்து ஏசிருங்க. சரியா? அமெரிக்கா மட்டும் தனி ஏசுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா ரஷ்யாவும் சேர்த்து என்ன செஞ்சிருங்க, ஏசிருங்க. ஏண்டா முஸ்லிம்களுடைய எதிரிகள் எல்லோருமே என்ன எதிரிகள் தான் என்று பேசுங்க. அப்படி பேசாத விடத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனை போக்கால் கவரப்பட்டவர்கள், தவறான முறையில் வழிநடத்தப்பட்டவர்கள் என்பதான் அர்த்தமே தவிர உங்களிடத்தில் எந்த நீதியும் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. நமது சகோதரர்கள் என்ன செய்யணும்டா, எதை எடுத்தாலும் பொதுவான விஷயங்கள்ல பேசுற நேரத்தில் ஒரு பெரிய பெரிய அழிவுக்கு நம்ம காரணமானவர்களாக மாறிவிடக் கூடாது.